உருன்னு இருக்காதடா போதும். எனக்கு உருன்னு பண்ணிட்டு வேண்டாம். தங்கமே எனக்கு கஷ்டமா இருக்கு. பார்க்க எனக்கு பிடிக்கல. இப்படி போயிட்டு தான் என்ன போயிடும் பார்த்துக்க. எனக்கு பைத்தியம் பிடிக்குது. இப்படி இருக்குது எனக்கு செம கோவம் வருது. டென்ஷன் ஆகுது. பேத்தாத போய் தொலைலாம் போல இருந்தது காண்டா இருக்கிறதுக்கு. என்ன கீழே இறங்கி பார்த்துட்டீங்க? என்ன இப்படி பண்ற? உங்களை பார்க்கவே எனக்கு கோபம் வருது. ஒரு நிதி அப்புறம் என்ன இங்க வந்து படுத்துட்டீங்க. வச்சு படுத்த ஏன் படுக்கூடாதா? கழுத்து வலிக்க போதுடா தங்கம். கட்டில் மேல தலை வச்சிருக்க சுருக்கிக்க போகுது. பரவாயில்ல, கோவத்தை விடுறா. அந்த கோவமா இல்லையே. அப்புறம் என்ன? அம்மா இல்லன்ட்டு ஒரு நூறு ஒன்றும் ஒரு இல்ல. தொட்டுறேன். கத்தாத கோவப்படாத. ம். சத்தியா எனக்கு உரிமையானது தொடுறதுக்கு கூட பெர்மிஷன் கேட்கற அளவுக்கு இருக்க பாரு இன்னைக்கு நீ. இப்படி வேண்டாம். எனக்கு என்ன சொன்ன அன்கண்டிஷனல்லாம் சொன்னேன். நானே பிடிங்கலான்னு வேற சொன்னேன். ஆனா எப்படி இருக்க போற உங்ககிட்ட பிடிங்கிற மாதிரியா இருக்கு? பத்திரக்காளி மாதிரி இருக்காரு. என்ன பெருமை இல்லையே, நார்மலா தானே இருக்க. எனக்கு வச்சாலும் தான் வேணும். என் குட்டி தான் வேணும். அது ப்ளீஸ் தேவையில்லாத குப்பையை தூக்கி போடு. குப்பைகளை வெளியே தள்ளி வச்சுல பெருக்கி அப்புறம் என்ன? எனக்கு என் குட்டிமா வேணும் இப்போ. குட்டிமா வேணும் அவ்வளவுதான். ஓய் என்ன நான் உனக்கு தொடர்ந்து இப்படி தடுக்கிறியா? சாரிம்மா, சாரி, ரியலி ஐ எம் சோ 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 சாரி. எதுக்குடா? என்னால தானே உங்களுக்கு இந்த அசிங்கம், என்னால தானே உங்களுக்கு இந்த அவமானம். யார் சொல்றது அப்படி? எனக்கு தெரியும். என்ன நீங்க லவ் பண்ணாம இருந்திருந்தா உங்க லைஃப் இவ்வளவு மோசமா இருக்காதுல்ல. அட்டி வாங்க போற நீ என்ன வச்சு பேசுற? உண்மையதான் சொல்றேன். நீங்க என்ன தவிர்த்து வேற யாரை லவ் பண்ணியிருந்தாலும் உங்க லைஃப் ஹாப்பியா இருந்திருக்கும். உங்க அம்மா அந்த பொண்ணை அக்செப்ட் பண்ணிருந்துருப்பாங்க. இந்த மாதிரி பேச்சு பேசினாலும் அட்டி வாங்கிடுவேன். திட்டினாலும் பரவாயில்ல, நான் உண்மையதான் சொல்றேன். நான் உண்மையதான் சொல்றேன், புரியுதா? நீங்க நிஜமா சொல்லுங்க, என்னை தவிர நீங்க யாரை லவ் பண்ணிருந்தாலும் நிஜமா உங்க அம்மா அக்செப்ட் பண்ணிருப்பாங்கல்ல. நான் என் கேரக்டர் அதனால தானே. அவங்க சிவா பத்தி யோசிச்சிருக்க மாட்டாங்க, பையன் ஆசைன்னு யோசிச்சிருப்பாங்கல்ல. அதனால தானே உங்களுக்கு இந்த அசிங்கம், இந்த அவமானம்லாம். எல்லார்கிட்டயும் இந்த பேச்சு வாங்கணும் எல்லாரும் முன்னாடி. போதும் கோவப்படுத்தாத. உன் மண்டைக்குள்ள எத்தனை வாட்டி சொல்றதுன்னு தெரியல. நீ என் லவ்வர் இல்ல புரியுதுல்ல? நீ என் பொண்டாட்டி பொண்டாட்டி பொண்டாட்டி. நீ இப்படி நினைச்சிட்டு போ. நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். புரியுதுல்ல? உனக்காக தான் சில விஷயம் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதே மாதிரி உனக்காக தான் இந்த கல்யாணம் எல்லாம் புரியுதுல்ல? எனக்கு அப்படி தேவை இல்லை. இப்ப தெரிஞ்சு பொண்டாட்டி தான். எப்பவுமே நீ பொண்டாட்டி தான். உனக்காக கிராண்டா வெட்டிங் அதனால யோசிச்சிருக்கேன் அவ்வளவுதான். மற்றபடி புரியுதுல? எல்லாமே வேண்டாம் கோபப்படுத்தாது. அது போய் தூக்கி போடு. பாவம் வெளியில நாளைக்கு இருக்குங்க முடிச்சுக்கிட்டு இருக்குங்க. உங்க அண்ணன் ஆல்ரெடி அந்த டென்ஷன் பத்தாது. நம்ம மறைச்சது பத்தாது, அதுக்கு பண்ணது பத்தாது. நம்ம வேதனையா இருக்கும். இதுல நீ எப்படி இருந்தா ரொம்ப கஷ்டப்படுவான். அவன் ரிசப்ஷனுக்கு அவன் கஷ்டப்படணுமா? வரக்கூடாது. இன்னொரு இன்னும் கோவத்துல இருக்கும். யார்கிட்ட சரியா பேச மாட்டான். உன் அண்ணி பாவம் உன் அண்ணனை சமாளிக்கிறதா நீ இப்படி இருக்கே என்ன எது ஒவ்வொன்றும் குழப்பிட்டு இருக்கா. இங்க வந்து நடந்துடுச்சு அது வேற யோசனையா இருக்கு. துர்கா பாவம் நிஷாந்தி அவள் கோவமா இருக்கா தெரியும் கஷ்டப்படுறான். புரியுதா இல்லையா? எல்லாத்துக்கும் நீ அப்செட்டா இருக்கிறதா காரணம். நீ நார்மலான எல்லாம் நார்மல் ஆயிடுவாங்க. மொத்த வெளியே ஒரு மச்சனத்தா இன்னும் தவிர வேற சொல்லி போனாட்டி அதுக்கு இந்த மட்டும் தான் வரும். சரி லவ் யூ லவ் யூ. இது பிடிக்காத ஃபிலிம் கேஸே பேர் கொடுக்க வேண்டியிருக்கு. லவ் யூ டு புச்சி. அதுல கூட நிறைய கொடுத்துறாது. போதும். கேட்டப்ப விட்டுட்டு எதிர்பார்த்த பாரு என்ன அடிச்சுக்கணும் போலாம். இதுக்கு முன்னாடி மாத்திரை போடணும் புரியுதுல்ல? எந்த பிரச்சனை இது வந்தாலும் பரவாயில்ல மாத்திரை போட்டிடணும் புரியுதா? பிரச்சனை வேற ஹெல்த் வேற ஒன்னும் சொல்லாது. இங்கே இவ்வளவு பிரச்சனை இருந்துச்சு அப்படிலாம் வந்தாலும் ஆமா, இது அப்படி எல்லாத்துக்கும் என் பேச்சு எடுப்படுது. போதும் வாங்க போலாம். போலாம். தவம் பண்ற மாடம் இல்ல. தவம் பண்ண முடிவு பண்ணிட்டேன். உள்ள போயிட்டு வந்து எங்க அண்ணன் என்ன ஞானியா மாறிட்டாரு. பொண்டாட்டி லவ் இல்ல அதான் பெருசோ அதான் சொல்றா. ஏதாவது பேசினாதானே சொல்றதுக்கு. போலான்னா நான் வரேன் நீங்க போங்க நான் வரேன் நீங்க போங்க நம்ம விட்டா என்ன யோசிக்கிறான்னு தெரியலையே. சரி காண்டா இருக்கான்னு மட்டும் தெரியுது. வருவாள் வருவ பாத்துக்கோ. மேடம் எங்க போயிட்டு வரீங்க? சமாத்து என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்லைண்ணா. என்ன பண்ணி வச்சா என் ஃப்ரெண்டு தவக்குளத்துல உட்காந்துட்டான். என் ஃப்ரெண்டுக்கு வேற வேலை இல்ல. எனக்கு வேற வேலை இல்ல. வாய என்கிட்ட வந்து நிக்கிற மாட்டேன். வாண்ண வர திட்டாதீங்க. இன்னும் தவம் பண்றீங்களா? எதுக்கு? நான் கேட்டதெல்லாம் போட்டு கொடுக்கணும். ஓ கம்மி கட்டிட்டேன். என்னன்னு தெரியல, லாக் ஒரு மாதிரி இதுவா இருந்துச்சு. ஆல்ரெடி ஒரு வாட்டி கையில தான் வந்தது.
திருப்பி போட்டேன்னா செட் ஆகும்னு பயமா இருந்துச்சு, அதை எடுத்து வச்சுட்டேன். சரி கடையில் கொடுத்து நீ பார்த்துக்கலாம். அது இங்கத்தி கம்மல், அத்தை தான் பார்க்கணும், அவங்க வாங்கின கடையில எடுத்து போய் கொடுப்பாங்க. சொல்லிட்டேன். இன்னைக்கு ஒரு நாள் கேட்டால லீவு மாத்திரைக்கு. இன்னும் வேண்டாம், நான் நேரம் நின்றுட்டேன் போதும். எல்லாம் ஜாலியா பேசுவீங்க, எனக்கு இன்னும் கொண்டதுல தூக்கம் வந்துடும். சரி இன்னும் 10 நாள் மாத்திரை தானே, செக்கப்புக்கு ஆல்மோஸ்ட் மாற்றி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மாத்திரையே இருக்காதுன்னு நான் நம்புறேன். அப்புறம் நார்மல் ஆயிடுவோம். இதுவெல்லாம் நார்மலா தான் இருக்கேன். மூட்றீங்க. போதும், அசிங்கப்படுத்த வேண்டாம். ஸ்டிக் இல்லாமல் இருக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஞாபகம் இருக்கட்டும். போதும், என்கிட்டயும் பேசலாம். சரி உனக்கிட்ட வா. எல்லாம் எந்த அண்ணாக்கிட்டே விட மாட்டேன். கூட்டம் தங்கச்சியா இப்படிலாம் வந்துட்டேன். மாறிடா, அந்த லூஸ் அப்படி பண்ணணும்னு நான் நினைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டப்படுத்திடுச்சுல. இல்லைண்ணா, அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ அப்படிலாம் யோசிக்காத. அது எப்படி யோசிக்காம இருப்பேன், செலத்தை அழ வச்சுச்சுல, அது வர கோவத்துக்கு. ஒன்றும் இல்லை, விடுண்ணா. விட முடியும். ப்ளீஸ்ண்ணா மறந்துடுண்ணா அதை. சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, நான் அதை பற்றிலாம் யோசிக்கல பொறுமா. அது போதும். இன்னும் இல்லை பார்த்துக்கலாம். வேற மாதிரி தண்டிக்கணும்னா சொல்லு, கம்ப்ளைண்ட் கொடுத்து தூக்குறேன். பார்த்துக்கிறேன், புரியுதா? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டயர்டா இருக்கா? ம். பிரியா இங்கே படுத்துக்கிறேன், அப்படியே கதை பேசுங்க ப்ளீஸ். எனக்கு வீட்டு எடுத்துட்டு வருவா. எடுத்துட்டு வரும். ட்ரெஸ்ஸே தான் பெருசாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் மேலே படுத்துக்கிறேன். அப்படி மேலே படுத்து சாஞ்சுக்கோ. அடியில் படுத்துக்கிறேன். பாரு, நாளை கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கோம், இங்க ஒய்யாரம் புருஷன் மேல சாஞ்சிட்டு இருக்கிற. ஆமாம், சாய்வர். என்ன அப்செட்டாவே இருக்க? மறந்து விடு அதெல்லாம். அனுப்பட்டது என் புருஷன், என்னால் எப்படி மறக்க முடியும்? எனக்காக மட்டும்தான் சிரிக்கிறாருன்னு எனக்கும் தெரியும். ஒரு வீட்டில் எல்லாமே தான் அசிங்கப்பட்ட அந்த வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். நிற்கிறது நிரூபிக்காதது 2வது பட்சம். நான் எல்லாருமோடும் அசிங்கப்பட்டு நிற்கிறது யாரோ பார்த்தாங்கல்ல. கல்யாணத்துக்கு நைட் ஃபுல்லா நைட் அவுட்டா பேசலாம்னு பார்த்தா இப்படி போயிடுச்சு. நம்ம கிறவும் வேற என்னத்த சொல்ல இது. யாரும் அமைதியா இருக்கா, அப்புறம் என்ன என்ஜாய்மெண்ட்? எங்க இருந்தா நமக்குன்னு வராங்களோ. என்ன கிட்ட கை எடுக்கிறா, பிரச்சனை. ஏதாவது பேசுங்க, அமைதியா இருந்து என்ன பண்றது? பேச வேண்டியது தூங்குறா. பேசாம எல்லாம் போய் தூங்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். போகாம என்ன பண்றது? அட பிரின்சஸ் தூங்கிட்டாங்களே. அடிலவே மாத்திரை போட்டால. சரி வாங்க, அவளை தூக்கிட்டு போயிட்டு ஒரு படுக்க வச்சு நாங்கள் போகிறோம். வேண்டாம், நீ போய் கொடுத்தோம். பரவாயில்ல, நீங்கள் கேர்ள்ஸ் சொன்னா தூங்குவோம், பிரச்சனை இல்லை. நாங்க 3 பேர் தூங்கிப்போம், எந்த பிரச்சனையும் இல்லை. என் தங்கச்சி கொடுத்தா தூங்குவேன். அமௌண்ட் என்ன? அப்போ நானே தங்கச்சி கூட தூங்குவேன். நீங்க திரும்ப மாட்டேன்னு நான் சொல்லல, அவள் தூங்க விட போறது இல்லை. மேடம் மாத்துறது அப்படி இல்லை, இவங்க என்ன கத்தனாலும் அவ தூங்குவா. அட்லீஸ்ட் ஒரு 4 வரை அச்சுப்பட்ட போது தூங்குவாள்ல. ஆமா, அந்த காம்னஸ்ல இவங்க தூங்கிடுவாங்க. நீங்க 3 பேர் எதனா பண்ணிட்டு போங்க, நாங்க போய் 3 பேர் தூங்குறோம். ஆமா வாங்க, நம்ம 3 பேர் போலாம். இதுங்க வாங்க மாட்டு ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். ஓகே, என்ன முடிவோட போறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு போவோம், அதான் கரெக்ட். ஓகே ஓகே. என்னடா என்ன உங்க பிரச்சனை? என் தங்கச்சி கொடுத்தா நானும் அப்படிதான் தூங்குவோம். சரி வாங்க போகலாம், போதுமா? அப்போ நான் ஓகே, நான் தூக்கிட்டு வருவேன். முடியாது, நான் தூக்குவேன். கம்முங்கடா. சரி நீயே தூக்கிக்கோ, அதை கூட அலோவ் பண்றல, எனக்கு அது போதும். நான் பக்கத்தில் படுத்துருவேன், உங்க 2 பேர்ல யாரா சண்டை போட்டுருவோம் எனக்கு தெரியாது. சாமி வாங்கடா, முடியலனால. நிறைய பஞ்சாயத்து இருக்கும் போல இருக்கு. நிறையவே இருக்கும். சரி, வாங்க நான் போய் தூங்கலாம். இதுக்கப்புறம் முடிச்சு என்ன பண்றது? அட்லீஸ்ட் நாளைக்காவது ஜாலியா ஸ்பெண்ட் பண்ண முடியாத பார்க்கலாம். நீங்க எல்லாம் போயாச்சு, ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த உங்களுக்கு கவனிக்கலாம் விட மாட்டேன்றானுங்களே. ஆனா எவ்வளவு கேட்டு பார்த்துட்டேன், எங்க விடுறானுங்க. எல்லாருக்கும் அந்த பரிசு கொடுத்தது அதோட சரி. அது வழக்கம். ஆமா, நம்ம சொந்தத்துக்கு ஏற்ற மாதிரி கொடுப்போம், ஐ மீன் முறைக்கு ஏற்ற மாதிரி. தங்கச்சி அத்தை அவங்களுக்குலாம் ஒரு வழி, அதை தாண்டி இருக்கவங்க சித்தப்பா பெரியப்பா அவங்களுக்கு ஒரு வழி. நல்லா இருக்குது உங்க வழக்கமும். கலாய்க்கிறீங்களா? இதுவும் நல்லதா இருக்கு, கல்யாணம் முடிஞ்சு அப்படியே பிரியாம. இது ஊர் வழக்கம், அவ்வளவுதான். 4 பந்தி போயிருக்கோம், 4 பேருக்கும். சாப்பிட்டீங்களா? 2வது பதிலே கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பிட்டே அவனு சொல்லிட்டாங்க. சாப்பிட்டேன், நீங்களா? போன பந்திக்கு தான் சாப்பிட்டு வந்து உட்காந்துருக்கோம். என்னதான் அந்த பொண்ணுக்கு பிரச்சனையா, வெளியே வர மாட்டா? தெரியலையே, எனக்கு என்னால தூங்கட்டும் விடுங்கன்றான். அன்னி கூட வரவே இல்லை, திரும்ப ரூமுக்கு கொடுத்துட்டு வந்தேன். அழுது கலக்கட்டும். பொண்ணு பண்ணதை அவங்களால தாங்கிக்க முடியல. ஒரு வீட்டுக்கு போயிட்டு எவ்வளவு கூத்து நடந்துச்சுங்க. ஆமா, அதை பத்தி எடுத்து பேசிக்கிட்டு. ஆமா, அவரும் சொன்னாரு, அதை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவளே கொஞ்ச நாள் அழுது சரியாயிடுவா, விடுங்க. நான் போய் கேட்காத மனசு கஷ்டமா இருக்கும், விடு. அழுது குழம்பிட்டு அவளே நார்மல் ஆயிடுவா, நாளைக்கு கிளம்பும் சரியாயிடுவா. சரிம்மா, வாடா வா. என்ன மம்மி வரவேற்பு பலமா இருக்கு. வந்து கெஸ்ட்லாம் சாப்பிட்டாங்களடா? அதெல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் சாப்பிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. அப்புறம் இங்க வேலை செய்யறவங்க இந்த மண்டபத்தாளுங்க அப்படிலாம் தான்.
நீங்க சாப்பிட்டீங்களா? இப்போ லாஸ்ட் வந்து உட்காந்துப்போம். அதுக்கு இன்னும் யாராவது சாப்பிடலாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போயிட்டு உட்காந்து சாப்பிட்டு வந்துட்டு அவள் வேலை ஓவர். இது இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்து பண்ணிடலான்ட்டு. சரி சரி, சீக்கிரம் சாப்பிடுங்க, டைம் ஆகுது. மற்ற கதை அப்புறம் சாப்பிட்டு வாங்க. ஓகே, போயிட்டு வந்துடுறோம். கிளம்புடா கிளம்பு. சரி சரி. நல்ல காத்து, நல்ல வேலை இவ்வளவு நேரம் மழை இல்லை. வந்தவங்க போற வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. சரியான காத்து, இந்த பக்கம் தான் மழை இல்லை. எல்லாம் வெளுத்து வாங்குதான். சுத்தாம ஃபிளைட் எடுக்க மாட்டாங்க. ஆஹா, என்னவோ இப்போதான் ஒரு 2 வாரம் திருவாண்டமும் மழையாம். இது சுத்தி அடிக்குது சுத்தி அடிக்குதால நம்மள இந்த ஊரை விட்டு போக கூடாதுன்னு பண்ணுதா? அதுதான் கல்யாணத்துக்கு தான் மழை பெய்யும் கேள்விப்பட்டது அரிசி சாப்பிட்டா. இது என்ன ரிசப்ஷனுக்குலாம் இந்த ஊத்து ஊத்துது? நம்ம வந்தது புயல் தப்பு. அதுக்கு புயல் என்ன பண்ணோம்? ஓ சரிதான், விடுனா. மனசே ஆறலடா. சந்தோஷமா இருக்க வந்திருக்கோம், அது யோசிக்கிறியா? அவனை இப்படி நடு ஹாலில் நிக்க வச்சு என்னால ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சரி எங்க வீட்டுல இது என்ன வெறும் பேத்தாதீங்கண்ணா. நம்ம பொண்ணு நம்ம பஸ்ஸுக்கு பத்துற மாதிரி இடம் பதில் கொடுத்துட்டால. எல்லாம் சந்தோஷம் இருக்குதான். உங்களுக்கு என்ன அமைதி விடுங்க. சரி மாப்பிள்ள வாங்க. மாப்பிள்ள எல்லாரும் சாப்பிட்டாங்க. எல்லாரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுப்பா. அந்த பொண்ணு ரூமை விட்டு வெளியே வரல. அவள் சாப்பிட்டாலே இல்லையா? அது எப்படி நான் விடுவேன் நினைச்சிங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவளுக்கு நானே ஊட்டி விட்டுட்டு மாத்திரையும் கொடுத்துட்டேன். காலையில மதிய சாப்பாடே ஊட்டி விட்டுட்டேன். பிரச்சனை இல்லை. மதிய மாத்திரையும் கொடுத்துட்டேன். ஓகேவா? ஏன்டா வரமாட்டேன்? பேசினா தானே தெரியும். பேசுறா பேசணும் பாரு. சரி காலையில வேலை சரி அதனால அவ்வளோ வர வேணாம், ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்னு விட்டாச்சு. இப்போதான் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. எல்லாரும் சாப்பிட்டாச்சு. மீதி சாப்பாடு வீட்டுக்கு கொஞ்சம் வீட்டுக்குள்ள நம்ம இங்கே தான் நைட் இருக்க போகிறோம். அதனால நைட்டு கொஞ்சம் நிறுத்திட்டு இங்கே வேலை செய்வாங்கல்ல, அவங்க சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நிறுத்திட்டு மீதி கடைக்கு போய் சொல்லிட்டு யாருக்கெல்லாம் வேணுமோ. ஏன்னா இது வெளியே எங்கேயும் கொடுக்குற அளவுக்கு நிறையலாம் இல்லை. சரி இங்கே சூடு பண்ணி வச்சுட்டு இல்லை மொத்தமாக சூடு பண்ணிட்டு எல்லாரும் எடுத்துட்டு போக சொல்லிட்டேன். மட்டும் கொஞ்சமாக வச்சுட்டு வேணா டிஃபன் வாங்கிக்கலாம். ஏன்னா மழையை நம்பி டக்குன்னு ரிஸ்க் எடுக்க முடியாது தாத்தா. அதனால தான் கொஞ்சம் சாப்பாடு நிறுத்திக்கிட்டேன். அதுவும் சரிதான். அப்புறம் புயல்ல வேண்டாத வேலை ஆயிடுச்சு. அது என்னமோ கரெக்ட். அப்புறம் அவசரத்துக்கு எங்கே கடைக்கு போகிறது? அப்படியே பண்ணுங்கடா. ஹாட் பேக்கில் தான் போட்டு வைக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு உங்கள் வீட்டு வேலை பார்த்து என்ன எதுவும் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வர வெளியே அதை பண்ணு. அவள் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கு. நேத்தி அப்படி இப்படின்னு அதை நடந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் மூஞ்ச பார்க்கவே இல்லை. ஒரு மாதிரி போனால ரொம்ப கண்ணுக்குள்ளேயே இருக்காடா. கண்டிப்பா பண்ணுறேன். எனக்கு ஒரு தான் கண்ணுக்குள்ளேயே இருக்கா. உள்ளே சேர்க்க மாட்டாளு. இது போய் கொடுத்த மாதிரி இருக்கும். நான் ஃப்ரெஷ் ஆகுன்றது ஃப்ரெஷ் கூட ஆக மாட்டான். இருக்காரு. நானும் வேலை இருக்கேன்னு விட்டேன். எடுத்து பிடிச்சி வச்சுக்க மாட்டேன். ரொம்ப தான் தள்ளி போகிறோம். கஷ்டமா இருக்கு. ஈஸி ஒரு பண்ணி வெளியே கூப்பிட்டு வந்தே ஆகணும். அவ்வளோதான். எனக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. சாரி, நீ அவளுக்கு கொடுத்ததை நான் போட்டு தப்பா நினைச்சுக்காச்சா. அவ தான் கொடுத்தா. இது அவங்க போட்டு ஸ்மெல் எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டா இருக்கு. அது வேண்டாம், நீங்க போட்டு கொடுத்துருங்க அப்படி சொன்னான். யாராலாம் போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் ஓனர் நீ போடணும் வேறையா? ஆமா, அதுக்கப்புறமா தான் இது யூஸ் பண்ணுவாலாம். இப்போ எல்லா படமே ஒரு வாட்டி சான்ஸ் கிடைக்கும். அநேகமா நமக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். அவள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கிடைச்சா கிடைக்கும். ஆமா ஆமா, கரெக்ட் தான். ஒரு வாட்டி கட்ட வச்சுட்டு அதையும் எடுத்துருவா. ஆமா, நீ என்ன இன்னைக்கு இப்படி மாட்டீங்க? நீ கட்டவே மாட்டேன்னா? அதான் அன்னைக்கு அவளுக்கு கட்டினா ரொம்ப புலம்புனால, அதனால இந்த அம்மா கட்டினாங்க. இந்த அம்மா கட்டதான் நானும் கூட கட்டணும்னு சொன்னாங்க. இது 2 கலர் இருந்துச்சா, அதான் சரி அந்த கிரீன் எடுத்துக்கிட்டா ப்ளூ எடுத்துக்கிட்டேன். கட்டி கூட சமாதானப்படுத்தினா கூட வெளியே வரமாட்டாளே. இது என்ன நினைக்கிறான்னு தான் புரியல. எதனால வெளியே வரலன்னு தான் புரியல. பேச வேண்டிய பேசினாதான் தெரியும். அது என்னவோ சரிதான். சரி, அவ இருக்கிற மாதிரி இருக்கட்டும், வேலைலாம் முடியட்டும், கூட்டெல்லாம் போனதுக்கு அப்புறம் அவளை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டான். அவரும் அதான் சொன்னார். அதான் விட்டாச்சு. இதுக்கப்புறம் எப்படி எடுத்துட்டு வந்துருவாங்க. அதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் போயாச்சு. இங்க வேலை செய்யறவங்க அப்படித்தானே. இன்னைக்கு நைட்டும் இங்கதான். ஆமா, நாளைக்கு தான் விருப்பம். இதுக்கு எல்லாருமா போகணும். வீட்டில் பார்சல் பண்ணி தரவா? வேண்டாம், நாங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம். அவளுங்களை ஓட விட்டு அடிச்சிருவேன். ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. நாளைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாம். தெரிஞ்சு அவங்களே நம்ம வீட்டுக்கு வருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. அப்படியா? ஆமா ஆமா, அப்படின்னா ஓகேப்பா. வாங்க மாப்பிள்ளை சார், வாங்க வாங்க. விருந்துட்டு இவ்வளவு வேலை வாங்கிட்டீங்களா? மாப்பிள்ளை வீட்டுல செய்ய வேண்டிய விருந்து அதானே. நாங்க கேர்ள்ஸ் என்ன பண்றது? ஆமா மாம்ஸ், இது உங்க வீட்டு விருந்து, நீங்க தான் செய்யணும். பொண்ணு வீடாயிட்டியாமா? இது எங்க அக்கா இல்ல, தங்கச்சி. சரி, மச்சிஞ்சி, புரியுதா? தங்கச்சி இல்ல. வாயாடியே சமாளிக்க முடியாது. இங்க எல்லாம் வாயாடில இருக்கு. என்ன ரீமா, உன் ஃப்ரெண்டு சமயம் சம்பவம் பண்ணா போல? அடி வேணும் உனக்கு? சும்மா தான் கேட்டேன். அவள் எதுவும் கேட்கக்கூடாது, கலை கூட சொல்லிருக்கேன்ல. ரீமா, நான் ஃபண்ணுக்கு தான் கேட்டேன். நிஜமா எனக்கு தெரியாதுடா. வர பேசாதீங்க, வாங்க. வரட்டும் வரட்டும்.
லவ் சொல்றேன். நான் சும்மா தான் கலாய்ச்சேன். சும்மா கோத்து விட்டுறீங்க. ஆல்ரெடி அவ என்ன நிலமையில இருக்காரு எனக்கு புரியல. ஊரும் முறைச்சிக்கிட்டே இருக்கா எப்ப பார்த்தாலும். சாப்பாடு திருப்பி அந்த மாதிரி முறைக்கிறான். லவ் முறைச்சா ம் சரி வந்து உட்கார். இதோ வரேன். அவன் அவனை புலம்பு விட்டுட்டு இங்க பாத்தியா அவளே போய் படாட்டி டாட்டி போய் ஒழுங்கு எழுந்துரு. நான் பார்த்தேன் பாரு ஏழை ஒழுங்கா தூங்குறது நீ நல்ல பையனா இருக்க ஒழுங்கா எழுந்துரு. உங்களுக்கு வேற வேலைக்கு இல்லையா? வரும்னு தெரியறது தான் வேலையா? எனக்கு ஒரு வேலை இல்லை அது ஞாபகம் இருக்கா மக்களா ரொம்ப சொல்லி வைக்கிறோம் பெரிய நம்பிக்கை இருக்குன்னு பேசிட்டு ஒரு நம்பிக்கை இல்லையா பாட்ட சொல்றீங்க? அப்படிதான் இருக்கும் பிஹேவியர் பார்த்துக்கோ சீ, இப்போ நல்ல பையனா தான் இருக்கும் மாறுமா பத்து இருக்குது சரி, எவ்வளவு தள்ளி பத்து இருக்குன்னு பாரு புரிஞ்சுது. நீ படுத்தாத. நல்லா இருக்கு ட்ரெஸ் கலாட்டுறீங்களா? இல்லடா நிக்குதோ அது பரவாயில்ல ஆனா நல்லா இருக்கு கலர்லாம் எனக்கு அப்படி தெரியுதோன்னு நினைச்சேன். அப்படியே லோன் கலர் தச்சிருக்காங்க இதுக்காக நீ ரூம் குள்ளே அடைச்சிருக்க எல்லாம் நீ எங்க எங்கன்னு கேட்கறாங்க என்ன பதில் சொல்லட்டும் உன் பிரச்சனை ஃபர்ஸ்ட் எனக்கு சொல்லு இல்லை வேலையை முடிட்டு அப்புறம் தான் ஒரு வீட்டு பிடிக்கணும்னு நினைச்சேன் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ நீ அதை நம்புற அம்மே அப்படி சொல்லாதீங்க. அப்புறம் என்ன எனக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. அவங்ககிட்ட கூட்டு வச்சு என்ன கூட்டு வச்சு உனக்கு அசிங்கப்பட்டது என்னாலன்ற மாதிரி இருக்கு எனக்கு. சீ, என்ன நான் தொடக்கூடாதா நான் அப்படி சொல்லல. அப்படிதான் பிஹேவ் பண்ற நான் தொட்டா நீ நெளிற நீ நம்புற அதானே ஏன் இப்படியே சொல்றீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நம்பாம இருக்கவங்க நான் தொட்டா என் நெளியணும் அது என்கிட்ட ஓப்பரா பேச முடியும்ல அந்த ஸ்பேஸ் உனக்கு கொடுக்கல நினைக்கிறியா இல்ல அந்த ஸ்பேஸ் எனக்கு கிடையாதுன்னு நினைக்கிறியா அது நீங்க திட்டுவீங்க. அப்படி நினைக்கிறேன்னு திட்டுவீங்க. ஆனா எனக்கு அப்படிதான் ஓடுது. அவளை திட்ட மாட்டேன் சொல்லு திட்டு தானே வாங்கிக்கோ இப்படி குழம்புறதுக்கு திட்டு வாங்கினா தெளிவாயிடுவல சொல்லுங்க சொல்ல முடியுமா முடியாதோ ரொம்ப மிரட்டுறீங்க. இதான மிரட்டுறது நான் மிரட்டி காட்டவா வேண்டாம். சொல்லு உங்களை ஃபேஸ் பண்ண கஷ்டமா இருக்கு. பாக்குறது கஷ்டமா இருக்கா ஏன் என்னால தானே உங்களுக்கு இந்த அசிங்கம். எல்லாரும் முன்னாடியும் நீங்க எப்படி சகஜமா இருந்திருப்பீங்க? என்ன பார்த்து குற்றவாளிச்சல் இருக்க மாதிரி இருக்கா நான் எவ்வளவு ஜாலியா காலையில இருந்து சுத்திட்டு இருக்கேன் உங்களை ஒழிஞ்சிட்டு இருக்குது நீ உன் மாமியார் மட்டும் தான் நாங்களாம் இல்ல நீங்க என்னோட சமாளிக்க சொல்றீங்க. இங்க பாரு நான் ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் நீ வேற நேத்து நடந்தது எனக்கு ஜாலியான விஷயம் தான் என் பொண்டாட்டி நம்புறான்னு எல்லாமே நான் நிரூபிச்சிருக்கேன் எத்தனை பேர் என்ன சொன்னாலும் என் பொண்டாட்டி நம்பிக்கை உடைக்க முடியாதுன்னு நிரூபிச்சிருக்கேன் அந்த அளவுக்கு என் பொண்டாட்டி லவ் பண்றான்னு நிரூபிச்சிருக்கேன் ஒரு விஷயம் தான் எனக்கு தேவை அது நடந்திருக்கு நான் ஹாப்பியா இருக்கேன் பொய் சொல்லாதீங்க. நான் போய் சொல்ல முட்டிட்டேன் உண்மையதான் சொல்றேன் நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவங்களுக்கு ட்ரீட் வைக்கலாம்னு நினைக்கிறேன் இதை பண்ணதுனால பிச்சு போடுவேன். நான் உண்மையதான் சொல்றேன் ஆனா எனக்கு அப்படி தோணல. வீட்டுக்கு எப்படி தோணுது என்னதான் உங்களுக்கு இந்த அசிங்கம்ட்டு. உன்னால எனக்கு இந்த அசிங்கம் அந்த அக்கா பழி வாங்குறதுக்கு பண்ணது என்ன பழி வாங்கணும்னு நினைச்சதுன்னு உங்களை பண்ணாங்க. அந்த ஆளுக்கு உங்களை எப்படி அவங்க பொண்ணு கட்டி வைக்கணும்னு இருக்கோ அதை விட என்ன அசிங்கப்படுத்தணும் என்ன காயப்படுத்தணுன்ற எண்ணம் தானே அதிகம். அதுக்காக தானே இப்படி பண்றாங்க. அப்படி பண்ணா டென்ஷன் ஆகும்னு உனக்கு தெரியும்ல. உங்க மொத்தத்துல என்னால தானே உங்களுக்கு இந்த அசிங்கம். உங்களுக்கு யார் முன்னாடியும் நீங்க தப்பு பண்ணாம கேள்வி கேட்டா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க கேரக்டர் ஜட்ஜ்மெண்டல் பண்ற மாதிரி எல்லாரும் முன்னாடியும் நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினாங்கன்னா அதுக்கு நான் தானே காரணம். நான் அதுக்கு ரெடியா தான் இருந்தேன் எனக்கு நானா அரசாண்ட விட்டா இருந்துச்சு அதான் நாங்க சேஃபா இருந்தோம் இன்னும் அந்த வீட்டுக்கு தானே கிளம்புனா எப்படி வந்தான்? அது மத்தவங்க பாக்குற பார்வைக்கு டிரைவர் இருந்தாரு ஆனா எல்லா கிஃப்டும் எடுத்துட்டு இவன் கூட ஏறின மாதிரி ஏறிட்டு வெளியே போய் இவன் இறங்கிட்டான் இறங்கி பின்பக்கமா மேலே ஏறி வந்துட்டான் அவன் பின்பக்கமா ஒளிஞ்சிருந்தான் எங்க வருதுன்னு அப்புறமா கேட்டு அதுக்கப்புறம் எனக்கு மாடிக்கு வர சொல்லி ஆளுங்க வந்து சொல்லவே மாடி தான் ஸ்கெட்சா இருக்கும்னு அவனுக்கு மெசேஜ் போட்டான் எனக்கு மாடி வந்து யாருமே வரல நான் தான் வந்திருக்கேன்னு மெசேஜ் பண்ணான் அதுக்கப்புறம் நான் மாடிக்கு போனேன் இந்த ஒரு விஷயம் எடுக்கலைன்னா அப்படின்னா வாதாடி கத்தி அவங்க வாயிலிருந்தே என் உண்மையை வர வச்சிட மாட்டேன் அப்புறம் எனக்கு என்ன பயம் முன்னாடி நம்ம போது யார் என்ன சொன்னா எனக்கு என்ன பிரச்சனை நான் தூக்கி போட்டு போயிடுவேன் அந்த பிரச்சனையெல்லாம் சாரி உங்களெல்லாம் ஃபேஸ் பண்ண எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. டீ வாங்கிட்டு இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமா உங்களுக்கு ஃபேஸ் பண்ண ஒரு மாதிரியா இருக்குன்னு சொன்னீங்கன்னா என்ன நம்பினா வெளியே வா எனக்கு அவங்கள ஃபேஸ் பண்ணவும் ஒரு மாதிரியா இருக்கு. அது என்னடி கதை ஏன்டி இப்படி பண்ற